நீங்க பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட் ஹோபேல ஒரு லேர்னர் பில்ட் பண்ண ப்ராஜெக்ட். எவ்ரி டே ஈவினிங் 8 PM to 9 PM ஒரு டொமைன்ல இருந்தும் மீட்டிங் நடக்குங்க. அந்த மீட்டிங் ஒரு லைவ் டொமைன் பேஸ்ட் நெட்வொர்க்கிங்காகவும் நம்ம லேர்னர்ஸ் பண்ண அந்த ப்ராஜெக்டை அவங்க டொமைன் பீப்புளோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி ஷேர் பண்ணி நெட்வொர்க்கிங் டொமைன் நம்மளோட ஹோபே லேர்னர்ஸுக்கு எவ்ரி டே இது கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்க போறது பேங்கிங் டொமைன் வித் ஏஐல பிரசன்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். நீங்க பார்க்க போற ஹாய் எவ்ரிஒன். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிரியங்கா. இப்போ கரண்ட்டாக அபுதாபியில் இருக்கேன். ஸோ இப்போ கெரியர் ரீஸ்டார்ட்காக இப்போ இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணி இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கஸ்டமர் செக்மெண்டேஷன். இது வந்து கிளஸ்டரிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ மிஷின் லேர்னிங்கில் நமக்கு வந்து சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்னு 2 இருக்குது. ஸோ சூப்பர்வைஸில் உங்களுக்கு தெரியும் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர்வைஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்புட் அவுட்புட் ரெண்டுமே நமக்கு இருக்கும். ஸோ அவுட்புட் ஃபீச்சர்ஸை வச்சுட்டு நம்ம அது நியூமெரிக்கலாக இருந்ததுன்னா ரெக்ரெஷன் யூஸ் பண்ணியிருப்போம், கேட்டகரிக்கலாக இருந்தது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ கிளஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சூப்பர்வைஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரும். அதாவது என்னன்னா நமக்கு இந்த டார்கெட் அப்படின்ற ஒரு அவுட்புட் வேரியபிள்ங்கிறது நமக்கு இருக்காது. ஒன்லி நம்ம இன்புட்டை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த குரூப்பிங் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கிளஸ்டரிங். அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ்ல கிளஸ்டரிங் அப்படின்ற கேட்டகரியில உங்களுக்கு வரும். ஸோ வந்து இந்த கிரெடிட் கார்டு செக்மெண்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸை நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எதுக்காக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம டார்கெட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் போய் அதை கொடுத்துட முடியாதுங்க இல்லையா. ஸோ யார் அப்படி அவங்களோட ஸ்பெண்டிங் பிஹேவியரை வச்சு நம்ம அந்த ஸ்ப்ளிட் பண்ணும் போது நம்ம ஒரு குரூப்பாக நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது அந்தந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃபரை நம்ம வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ சில பேருக்கு டிஸ்கவுண்ட் தேவைப்படலாம், சில பேருக்கு நம்ம ப்ரீமியம் கார்டு நம்ம கொடுக்கலாம், இப்போ சில பேருக்கு வந்து நம்ம ரிஸ்க்ன்ற கேட்டகரியில நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் பேசிஸ்க்காக நம்ம இந்த கஸ்டமரை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா கேகிள்ல இருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட்டோட டயக்ராம். இது ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கிற ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த கிளஸ்டர். நம்ம கலர் வேரியேஷன்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சேம் கலர்ல இருக்கிறது ஒரு கிளஸ்டர். இப்போ இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பெண்டிங் கஸ்டமர் அப்படின்னு நம்ம இங்க காட்டியிருக்கோம். அதே போல இந்த கிரீன் கலருங்கிறவங்களாம் ப்ரீமியம் ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ். அண்ட் தென் இந்த ப்ளூ கலர்லாம் வந்து கேஷ் அட்வான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை பேசிஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு தெரியும் மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் டேட்டா கலெக்ஷன் நம்ம வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு தேவையான எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபீச்சர் செலெக்ஷன் இருக்கும், ஃபீச்சர் ஸ்கேலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட அல்காரிதம்ஸ்க்கு மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்மளோட அல்காரிதம்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளஸ்டரிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கான அல்காரிதம்ஸ் என்னென்னா கே மீன்ஸ், அக்ளோமெரேட்டிவ், டிபி ஸ்கேன் இருக்கு, மீன் ஷிஃப்ட், ஸ்பெக்ட்ரல், அஃபினிட்டி, பர்ச். இந்த எல்லா அல்காரிதம்ஸையும் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இதில் எப்படி நம்ம வந்து ரெக்ரெஷனில் ஆட்டோ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிக் இருக்கோ அந்த மாதிரி இதில் வந்து ஷில்ஹவுட்டி ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஸ்கோர் வச்சு தான் இதில் நம்ம பெஸ்ட் மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் மாடலை வச்சு நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து இதனோட அப்ளிகேஷனோட அவுட்புட் இது. ஸோ இது வந்து ஜாங்கோவில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இன்புட் நம்ம கொடுக்குற பேசிஸில் நமக்கு வந்து இது என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நமக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட் நம்ம மாடல் வந்து அந்த கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் ஒரு ஓவர்வியூவாக ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து டேஷ்போர்ட் பவர் பிஐ யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த 3 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் வந்து லோ என்கேஜ்மெண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா பெருசாக ஒன்றும் பர்ச்சேஸ் இருக்காது. ஸோ அவங்க அதாவது கிரெடிட் லிமிட்டும் கம்மியாக இருக்கும், அவங்களோட பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பிஹேவியர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இவங்கள வந்து நம்ம லோ என்கேஜ்மெண்ட் கஸ்டமர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஹை கஸ்டமர், பிரீமியம் வேல்யூ கஸ்டமர் யாருன்னா, அவங்க வந்து அவங்களோட பர்ச்சேஸ் அதிகமா இருக்கும், பேமெண்ட்ஸும் அதிகமா இருக்கும், கிரெடிட் லிமிட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி கஸ்டமர்ஸ நம்ம வந்து ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அதேபோல கேஷ் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேஷ் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்றதுல கேஷ் நெறைய எடுத்திருப்பாங்க. ஸோ மோர் தென் ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் மோர் தென் பேமெண்ட் அவங்களோட கேஷ் யூசேஜ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி கஸ்டமர்ஸ நம்ம கேஷ் அட்வான்ஸ் கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்லி பிரிச்சிருக்கோம். ஸோ இது எதுக்காக இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இவங்கள பொறுத்து நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட கால் டூ ஆக்ஷன் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ என்கேஜ்மென்ட் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆஃபர். இவங்கள வந்து நம்ம இன்னும் என்கேஜ் பண்றதுக்காக நம்ம ஒரு என்ட்ரி லெவல் ஆஃபரோ இல்ல கேஷ்பேக்கோ குடுத்து நம்ம இவங்கள இன்னும் புல் பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்ட் இவங்களுக்கு பொருந்தும். இப்ப இதே ஹை வேல்யூ கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரீமியம் கார்டு குடுக்குறதோ, இல்ல அவங்கள ரீட்டெயின் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ, அவங்களுக்கான லாயல்டி ப்ரோகிராம் குடுக்குறது, இந்த மாதிரி கால் டூ ஆக்ஷன் நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணலாம். இதே கேஷ் அட்வான்ஸ் அப்படி இருக்காங்கன்னா, இவங்கள நம்ம ரிஸ்க் கேட்டகரில நம்ம வைக்கிறோம். ஸோ இவங்களலாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி, அவங்கள எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆக்டிவிட்டீஸ நம்ம எடுக்கலாம். ஸோ அவங்கள எஜுகேட் பண்றது, அவங்கள நம்ம வந்துட்டு அவங்கள பர்ச்சேஸ் பேஸ்டுக்கு எப்படி நம்ம அவங்களுக்கு இன்னும் கேஷ்பேக் குடுத்து அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த டார்கெட்டட் மார்க்கெட்டிங்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் மெயினா நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ இது அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஓகே. இப்ப நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ண உடனே இப்ப ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் அப்படின்னு டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர் இந்த மாடல் ரன் ஆகுது. பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு அது வந்து செக்மெண்ட் பண்ணிட்டு நமக்கு இது என்ன டைப் ஆஃப் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு கால் டு ஆக்ஷன் என்ன அப்படிங்கும்போது ப்ரொவைட் ப்ரீமியம் கார்ட்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன் அண்ட் லாயல்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே 3 டைப்ஸ் ஆஃப் இதை அதை கிளாஸிஃபை பண்ற மாதிரி மாடல் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லோ ஸ்பெண்டிங் கஸ்டமர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஈவன் தோ இவங்களுக்கு கிரெடிட் லிமிட் அதிகமா இருந்தாலும் இவங்களோட பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் எல்லாமே ரொம்ப லோவா இருக்குது. அப்படி இதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் வைஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸோட ஒரு கஸ்டமர் வராங்கன்னா இவங்க எந்த கேட்டகரியில இருப்பாங்கன்னு நம்மளால ஈஸியா டிடெக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதான் நம்மளோட ஏஐ மாடலோட ஒரு இதுவே ப்ரிடிக்ஷன் தான். மேம் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் தான் இதோட பெரிய அட்வான்டேஜ். அந்த ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸோட இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்காங்கன்னா இவங்க இந்த குரூப்ல இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தகுந்த மார்க்கெட்டிங்கை அவங்க இனிஷியலாவே அவங்க வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களை இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கலாம், இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை இவங்களை நம்ம ரிஸ்க் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு கிளஸ்டரிங் மூலியமா நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு தான் மெயினா இது யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதாவது டவுட் இருக்குங்களா? திஸ் இஸ் சுந்தர். இதில் எப்படி அக்யூரசி வந்து எப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண முடியும்? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு R2 ஸ்கோர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ R2 ஸ்கோர் எப்படி வந்து +1 to உங்களுக்கு 0 கிட்ட இருந்ததுன்னா மாடல் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம். +1 கிட்ட நமக்கு வேல்யூஸ் வரும்போது மாடல் வந்து ஹைலி பர்ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதுல கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷில்ஹவுட்டி ஸ்கோர் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து நியரர் டு 1 +1 இருக்கும் போது கிளஸ்டர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ ஷில்ஹவுட்டி ஸ்கோர் எதை சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு கிளஸ்டர்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஃபார்முலா இருக்கு, பட் நான் ஹை லெவல்ல சொல்றேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து கிளஸ்டர்ஸ் வந்து யூனிக்லி உங்களோட டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷில்ஹவுட்டி ஸ்கோர். இதுலயுமே +1 கிட்ட நமக்கு வரும்போது மாடல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். 0 அப்படின்னா ஓவர்லாப்பிங் கிளஸ்டர்ஸ் அப்படின்றது அர்த்தம். இதே -1 அப்படின்னு போச்சுன்னா வேல்யூ -1 கிட்ட வந்ததுன்னா ராங் கிளஸ்டர், டேட்டாஸ் வந்து தப்பான கிளஸ்டர்ஸ்ல இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. இதான் எவாலுவேஷன் மெட்ரிக் ஃபார் கிளஸ்டரிங். ஸோ இது வந்து என்னோட இமேஜ், கிளஸ்டரிங் இமேஜ். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சுது மேம். தேங்க்ஸ் மேம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட், என்னோட ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் வந்து லோ ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ நான் எடுத்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா லோ ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ் தான் வந்து அதிகமா இருந்தாங்க. ஸோ இந்த கிரீன் கலர் எல்லாமே வந்து ப்ரீமியம் ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ எல்லாமே கேஷ் அட்வான்ஸ் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்குது. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது டேட்டா செட்டை கொஞ்சம் பார்த்து கரெக்டா எடுத்து பண்ணீங்கன்னா டேட்டா செட் பொறுத்து தான் உங்களுக்கு மாடலே இருக்கு. ஸோ கரெக்டான டேட்டா செட்டு கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அதோட அவுட்புட் நல்லா இருக்கும்.
நம்ம டேட்டா செட் கரெக்டா இல்ல அப்படின்னா அது இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அவுட்புட். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஓகே நான் எப்படி உங்க ப்ராஜெக்டோட ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றத சொல்றேன். மேபி அதுல உங்களோட வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஸோ இனிஷியலா நீங்க ஒரு டேட்டா செட் கேகர்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அது டேட்டா க்ளீன் பண்றீங்க டேட்டா சயின்ஸ்ல. தென் அதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன்ல வந்து ஒரு மாடலை இது பண்றீங்க. ஸோ இது டார்கெட்டட் மார்க்கெட்டிங்னால ஸோ கிளஸ்டரிங் அந்த டாபிக்ல இருக்க அல்காரிதமை சூஸ் பண்றீங்க. அதுல அல்காரிதம் அப்ளை பண்ணி எவால்வேட் பண்றீங்க. எவால்வேட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எவால்வேஷனுக்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஷில்ஹவுட்டி ஸ்கோர். ஓகே ஓகே ஷில்ஹவுட்டி ஸ்கோர். ஸோ இதுல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாச்சும் ஒன்று தானே வரணும். ஐ மீன் எய்தர் -1 ஆர் +1 அல்ல 0 ஆர் 1. அதாவது இன் பிட்வீன் வேல்யூஸ் எது வேணாலும் வரும். இந்த வேல்யூஸ் நியரர் டு 1 +1 அப்படின்னா அது நல்ல மாடல். நம்ம இருக்கிறதுலே அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அது வேரி ஆகுமா? மைனஸ்ல போக வாய்ப்பு இருக்கா? மைனஸ்லயும் வரும் சம்டைம்ஸ். அதான் நான் சொன்னல, டேட்டா செட் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணல, நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கோ இல்ல ஸ்கேலிங், இப்போ இந்த ஸ்கேலிங்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம மாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தேவையே படாது மாடலுக்கு. இப்போ என்னோட ப்ராஜெக்ட்லயுமே இங்க இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படல. எல்லாமே கோரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபீச்சருக்குள்ளார கோரிலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை ட்ராப் அவுட் பண்ணிடணும். அப்படி இல்லாம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் ஆகும், வேரியன்ஸ்லாம் நமக்கு வரும் அவுட்புட்ல. ஸோ அந்த மாதிரி அது பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க படிச்சிருப்பீங்களா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லிட்டு. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து அவுட்லேயர்ஸ் இருந்தது டேட்டால. அவுட்லேயர்ஸ் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா ரொபோஸ்கேலர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரொபோஸ்கேலர் என்ன, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். கோடிங் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. ஸோ இதுல வந்து மேம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங்ல வந்து ரொபோஸ்கேலர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து எப்போனா அவுட்லயர்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து ஒரு நமக்கு இப்போ என்னோட டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா லோ ஸ்பெண்டிங் கஸ்டமரும் இருக்காங்க, ஹையா ஸ்பெண்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ வேல்யூ வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் எனக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் இந்த வேல்யூலாம் நான் ரிமூவ் பண்ண முடியாது. அதை அப்படியே தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த வேல்யூஸ் வச்சு தான் நான் இது பண்ண போறேன் இல்லைங்களா, கிளஸ்டர் பண்ண போறேன். ஸோ அப்படி இருக்கும் போது இது ரெண்டையும் மாடல் வந்து அவுட்லேயர்ஸா சம்டைம்ஸ் கன்சிடர் பண்ணிடும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா ரொபோஸ்கேலர் என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கிற அப்படியே அந்த அவுட்லேயர்ஸை வச்சுட்டு அந்த ஃபார்முலா வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பொறுத்த வரைக்கும் நீங்க மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வச்சு அது கன்வெர்ட் பண்ணும். பட் ரொபோஸ்கேலர்ல வந்து மீடியனும் ஐக்யூஆரையும் வச்சு அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அது அந்த வேல்யூவை அந்த ரேஞ்சில் கொண்டு வந்துக்கும். அந்த அவுட்லேயரை வச்சுட்டு நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு வித்தின் ஒரு வேல்யூக்குள்ள நீங்க கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? இல்ல புரியுது. ஆக்சுவலா என்னோட क्वेश्चन அதுவா தான் இருந்தது. பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் டேட்டா எடுக்கிறப்போ நிறைய அவுட்லேயர்ஸ் வரும். அதை ஹேண்டில் பண்ண பிகாஸ் அது லார்ஜ் டேட்டா செட்டா இருக்கும். அதுல நம்ம எதை டிராப் பண்ணணும், எந்த அவுட்லேயர்ஸை ரிமூவ் பண்ணணும்ன்றத எப்படி ஹேண்டில் பண்றதுக்காக தான் அந்த பாயிண்ட் நான் கேட்டேன். மைனஸ்ல போகுமா இல்ல பிளஸ்ல வருமான்றது. ஆமா ஆமா. இதை நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணல கரெக்டா. அதனால எனக்கு பயங்கரமா அடி வாங்குச்சு. எல்லா அல்காரிதமும் சரியாவே ப்ராப்பரா ஒர்க் ஆகல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நல்ல வேல்யூஸ்லாம் ட்ராப் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அந்த காலம் நமக்கு தேவையில்லாத காலமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீச்சர் நமக்கு தேவையோ மாடலுக்கு அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த ஸ்கியூனஸ்லாம் செக் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் நம்ம அதுக்கு தான் பண்றோம். நம்ம டேட்டா எப்படி இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து இது ரைட் ஸ்கியூவா இல்ல லெஃப்ட் ஸ்கியூல இருக்குதா, நீங்க அந்த டயக்ராம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீட் மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் மேப் தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து இந்த கோரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒன் ஆஃப் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறதுக்கு 0.92 கோரிலேஷன் இருக்கு. ஸோ கோரிலேஷன் அப்படின்னா ஒரு வேல்யூ, ஒரு இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்ப இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபீச்சரை ட்ராப் பண்ணிடணும். ஏன்னா அப்படி இருக்கும் போது மாடல் வந்து உங்களுக்கு ஓவர் ஃபிட்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதில் நம்ம ஹீட் மேப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் நான் வந்து ஒன் ஆஃப் பர்ச்சேசஸ் அண்ட் பர்ச்சேசஸ்க்கு வந்து 0.92 அப்படிங்கிற கோரிலேஷன் இருக்கு. நான் இதில் ஒன் ஆஃப் பர்ச்சேசஸை ரிமூவ் பண்ணியிருப்பேன்.
ட்ராப் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத காலம்ஸை நம்ம கோரிலேஷன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம வந்து ஓவர் ஃபிட்டிங்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் ஒன்லி வி ஹாவ் டு டேக் த டிபெண்டன்ட் காலம்ல, அதர் மற்ற எல்லா காலமுமே வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவுட்புட் காமிச்சிங்க இல்லையா, ஒரு பேஜில் இன்புட் பண்ணீங்க, ஸோ அதோட காலம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்க கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஸோ இந்த பேஜ் தெரியுதான்னு சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக இது பண்ண அவுட்புட். ஓகே ஓகே. ஸோ இதோட காலம்ஸ் இந்த கடைசியாக அந்த எந்த கிளஸ்டரில் இது வருது, அப்புறம் அது என்ன கிளஸ்டர்ல நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம பிஸ்னஸ்க்கு கொடுத்தா போதும், அவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஃபைனல் நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, கரெக்ட், தேங்க்ஸ். ஓகே ஓகே. நான் பார்த்தீங்கன்னா பர்ச் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலைஸ்ட் மாடலாக சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் ஃபேஸில் நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்கேலாக நம்ம என்ன இதை யூஸ் பண்ணுறோமோ அதையே நம்ம லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஃபைனலைஸ்ட் மாடல் சேவ் பண்ணிவிட்டு லோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை லோட் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் வாங்கிட்டு இதெல்லாம் நம்ம லோக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ பிஃபோர் இன்டெகிரேட்டிங் இன்டு அப்ளிகேஷன் நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாடலை நம்ம லோக்கலாக நம்ம டிப்ளாய் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது தான் இது. ஸோ இதில் இன்புட் நம்ம வாங்கிட்டு இது என்ன இது ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இதுலயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா 8 அல்காரிதம்ஸ்ல எதோட அல்காரிதம்க்கு ஷில் அவுட் ஸ்கோர் நல்லா வருதோ அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதை பொறுத்து பர்ச் மாடல் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஸோ இது வந்து நான் பண்ண பவர் பிஐ டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து எப்படி கஸ்டமர் ப்ரொஃபைல் அதை நம்ம ஷோ கேஸ் பண்ணுறது. ஸோ இது நான் டெக்னிக்கல் பீப்புள் இல்லை பிஸ்னஸ் பர்சனுக்கு நம்ம இதை வந்து காட்டிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் டேட்டா காட்டினா புரியாது இல்லையா, ஸோ அதுக்காக நமக்கு டேஷ்போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நான் பவர் பிஐயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கஸ்டமரோட ஸ்பெண்டிங் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடது பை சார்ட், லைன் சார்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது கேஷ் அட்வான்ஸ் அண்ட் ரிஸ்க், ஸோ அதனுடைய டேஷ்போர்டு இது. தென் ஃபைனலி ஐ ஹாவ் கிரெடிட் யூட்டிலைசேஷன் அண்ட் பேமெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணலாமோ பண்ணிக்கலாம், நம்மளோட கிரியேட்டிவ் பொறுத்து தான் இது. ஐ திங்க் அவ்வளோதான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேம், ஒன் மோர் கொஸ்டின். சொல்லுங்க சார். இப்போ ஃபர்தரா இப்போ இது வந்து ஒரு டார்கெட் மார்க்கெட்டிங் தான். ஒரு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா அதோட டார்கெட் என்ன, ஓகே இவங்களுக்கு என்ன மாதிரி கிரெடிட் கார்டு சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கலான்ற மாதிரி சஜஷன் தான் நம்ம பண்ண முடியும். இன்கேஸ் இதில் ஓகே ஒரு கம்பெனியாக ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க, இதில் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா நாளைக்கு இப்போ பர்டிகுலராக எந்த கஸ்டமரும் கேட்க மாட்டாங்களே, இப்போவே நமக்கு டெலிகாலர் வருது கிரெடிட் கார்டு வேணுமா வேண்டாமான்றது. ஃபியூச்சர்ல ஓகே இந்த மாதிரி டேட்டாவை பின்னாடி பேக்ரவுண்ட்ல கலெக்ட் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா வச்சு கலெக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுன்ற மாதிரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏன்னா எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். இல்ல கண்டிப்பா ஐடியா. இப்ப நிறைய என்சிபி டூல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு என்சிபி போக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்க இப்ப நிறைய ஆட்டோமேஷன் அதை வச்சு நிறைய பண்றாங்க. இப்ப நான் கூட அதுலயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், ஐடி சப்போர்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு. ஸோ என்சிபி டூல் வச்சுட்டு அதுவே உங்களுக்கு என்னன்னா இன்டெகிரேட் பண்ண நம்ம அப்ளிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே இது தேவையா, இந்த டூல் நம்ம கால் பண்ணணுமா வேணாமான்னு அந்த ஏஜென்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டு அதுவே அவுட்புட் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடியதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஓட வேலை. ஸோ அதை நம்ம என்சிபியோட இன்டெகிரேட் பண்ணி விட்டோம்னா எல்லாமே அட்டானமஸா கொண்டு வந்துடலாம். எனி சிஸ்டம் அது இப்போ பாசிபிள். ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்ல தானே இருக்கு. எல்லாமே ஒரு பேட்டர்ன், ஒரு என்ன சொல்றது, ரிப்பீட்டட் ஒரு ஒர்க் ஃப்ளோ ஈஸியா நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு என்சிபி வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதுவுமே கொடுக்காம உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டா இருக்கு அப்படின்னா என்சிபி வழியா நம்ம அதை எடுத்து நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் டிசைட் பண்ணிடும் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன நம்ம கொடுக்குறோமோ அது ஒர்க் அவுட் பண்ணிடும். நீங்க அதை ஒரு நோட்டிபிகேஷனாவோ உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு மெயிலா போகணுமா, இல்ல மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு மெயில் அனுப்பிடும். ஓகே. ஏன்னா பிகாஸ் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே அல்கோரிதம்ஸா இருக்கு. நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம், இல்லாட்டினா ஓகே ஒரு
ஒரு சீபான் லைப்ரரி, மேட்பாட் லைப்ரரி வச்சு நம்ம விஷுவலா பார்க்குறோம். ம். அதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணிட்டு ஒரு இன்புட் குடுக்குறோம். அதுக்கான அவுட்புட் ப்ரிடிக்ஷன்ஸ் வருது. பட் ம். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணுவோன்றது எனக்கு ஐடியா இல்ல. அதனால கேட்டேன். இப்போ ஓகே உங்களுக்கு இப்ப புரியுது நீங்க என்ன கேட்குறீங்கன்னு. பட் நான் ட்ரை பண்றேன். அது ஓகே. இப்போ எம்எல்லோட வேலை என்னன்னா, ஒரு மாடல் கிரியேஷன் வரைக்கும் தான் இதோட வேலை நமக்கு. ஒரு நல்ல பெஸ்ட் மாடல் நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறதுக்கு இங்க நெறைய அல்காரிதம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நம்ம யூஸ் பண்ணி பெஸ்ட் மாடல் கிரியேட் பண்ற வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு எம்எல்லோட வேலை. அதுக்கப்புறம் அத நம்ம அந்த மாடல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், அது நம்ம அப்ளிகேஷன்ல இன்டகிரேட் பண்றோமா, இல்ல அந்த மாடல செப்பரேட்டா வச்சுட்டு சில இந்த கிளவுட்லலாம் அந்த மாடல செப்பரேட்டா வைக்கிறாங்க. சர்வர்லெஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போய் வேணுங்கிறப்ப அத கால் பண்ணி குடுக்கும். ஸோ கால் பண்ணி அத அந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி. ஸோ மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரிடிக்ஷன் தான். அது மாடல் கிரியேஷன் பண்ணி அது நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். பெஸ்ட் மாடல் கிரியேட் பண்ணி குடுக்குற வரைக்கும் தான் இது. ஸோ இது வந்து சப்செட் ஆஃப் ஏஐ. ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் ஏஐ இது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த மாடல் நீங்க படிக்கிறனால இப்ப இந்த இதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. பட் இதுக்கப்புறம் நெறைய அட்வான்ஸ்டா இப்ப வந்துகிட்டே இருக்குது. இதுல தான் அப்கிரேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறாங்க ஒண்ணும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். மேம் இன்னொரு கொஸ்டின். ஆக்சுவலாக இது ப்ரிடிக்ஷன்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கா வந்து ஏஐ ஆர் சம் ஏஜென்டிக் ஏஐ ஆர் வேற ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் இல்லாமல் வேற ஏதாவது யூஸ் கேஸில் வந்து ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது எக்ஸாம்பிள் பண்ணிருக்கீங்களா ப்ரிடிக்ஷன் இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணுறது? ப்ரிடிக்ஷன் இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி நான் பேங்கிங் டொமைன்லயே வந்து பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் சாட் பாட்ன்னு ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ரேக் படிக்கிறீங்க, இல்ல படிக்க போறீங்கன்னா, அது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அது என்ன நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ப இப்போ லோன் சாட் பாட்லயே அந்த நம்ம லோன் சாட் பாட் வந்து ஜெனரலைஸ்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாது. நம்ம இப்ப நான் ஒரு பேங்கோட லோன் பிடிஎஃப் தான் நான் வந்து இன்புட்டா குடுத்திருந்தேன். ஸோ அத வச்சு நான் மாடல ட்ரெயின் பண்ணியிருந்தேன். இப்ப அந்த கஸ்டமர் வந்து அந்த பர்ட்டிகுலர் பேங்க் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த லோன் பிடிஎஃப்ல இருந்து அதை ஆன்சர் பண்ணி கொடுக்கும் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். அதே போல உங்களுக்கு ஒரு லோன் வந்து இப்ப இஎம்ஐ என்னன்னு கேக்குறாங்கன்னா கூட அதுக்கான அல்காரிதம் அந்த லாஜிக் வந்து நான் பில்ட் பண்ணியிருந்தேன் அந்த சாட்பாட்ல. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கேட்குற கொஸ்டினை பொறுத்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பொறுத்து இப்போ அதுவே வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்ப லோன்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா, அந்த சாட்பாட் வந்து சஜெஸ்ட் பண்ணும். நீங்க வந்து உங்களோட இன்புட் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவ வாங்கி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி சென்ட் பண்ணிரணும். ஸோ அத பொறுத்து பேங்க் என்ன பண்ணிப்பாங்க, ஓகே இந்த பர்சனல் டீட்டெயில்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சேல்ஸ் டீம் வந்து திருப்பி அவங்கள போய் நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஒரு சாட்பாட் மாதிரி இது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் எல்எல்எம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? சாட் வந்து அஜூர், ஓப்பன் ஏஐ இல்லைனா ஜெமினி இந்த மாதிரி எல்எல்எம் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ இன்னொன்று ஆமா. என்ன நான் பண்ணேன் அப்படின்னா, இந்த காரோட யூசர் மேனுவல் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து முன்னாடி ஒரு புக்லெட்டாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன ரேக் கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்பை ரீட் பண்ணி ஒரு வெக்டர் டேட்டா பேஸில் எம்பெடிங்ஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் எல்எல்எம் யூஸ் பண்ணி ஸோ யூசருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாட்பாட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் யூசர் மேனுவல் எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம யூசர் டைப் பண்ணாங்க அப்படின்னா எல்எல்எம் யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு அதுலேயும் அந்த வெக்டரோட ரேங்க் பேஸ் பண்ணி அது நியரஸ்ட் வேல்யூவில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் நாங்கள். ஆனால் பட் என்னன்னா இந்த ரேக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் இன்னொன்று ஜேசான் வச்சு நான் ட்ரை பண்ணேன். பட் ஜேசானில் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எனக்கு அவுட்புட் வரல. ஜேசான் எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நான் ரீட்டைல் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுடைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஜேசனாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ரேக் வழியாக சேம் எப்படி நம்ம யூசர் மேனுவலோ இல்லை வந்து பேங்கிங்கோட அந்த பிடிஎஃப் இது யூஸ் பண்ணி ரேக்கில் பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி நான் ஜேசானில் வந்து அதை வந்து ரேக் வழியாக ரீட் பண்ணி எம்பெடிங்ஸாக மாற்றி வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இன்ஸ்டாக் இருக்குது, ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து டிஸ்கவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அவுட்புட் வந்து சரியாக வரலை. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நானே வந்து சாட்பாட்டில் ட்ரை பண்ணேன்.
ஸோ ஓகே, அப்போ ஓகே. வந்து அவுட்புட் சரியா வரல. என்ன இதான் மாடல் என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க? எம்பெடிங் மாடல் என்ன யூஸ் பண்றீங்க? எல்லாமே அஷ்யூர் ஓப்பன்ஏஐ தான் மேம். ஜெமினை ஓப்பன்ஏஐ ஓகே. ஜெமினை எம்பெடிங் மாடல்னு இருக்குல்ல. அந்த அதான் அதாவது ஜெமினை நான் வெக்டர் டிபி எது யூஸ் பண்றீங்க? வெக்டர் டிபி வந்து குரோமா யூஸ் பண்ணியிருந்தேன். குரோமா தானா? ஓகே, ஓகே. ஆமா. இது என்னாச்சுன்னா அது எல்லாமே வந்து இந்த ஓப்பன் ஏஐ எல்லாமே வந்து டோக்கன் பேஸ்டு காஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா ரொம்ப சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. And Priya ma'am, thank you. And Rahul sir, ஆகட்டும் செந்தில் சார், சுந்தர் சார் அண்ட் கவின் சார் எல்லாருமே கம்ப்ளீட்டா என்னென்ன மாதிரி உங்க டவுட்ஸ் ஆகட்டும் உங்க இன்புட்ஸை கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரியா மேம். ஸோ உங்களோட கேட்டோன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. Thank you, ma'am. Thank you so much. It's my Thank you, pleasure. Priya. Yeah, Thank you, sir. Thank you. கண்டிப்பா. Yeah, thank you. எப்படிங்க இருந்துச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டூடெண்ட் கொலாபரேட் பண்ணிக்கிட்டது? ரொம்ப இன்ட்ராக்டிவாக போச்சு இல்லை? நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஹோப்பேஐ லேர்னர் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ்லையும் ரைட் மென்டர்ஷிப்லையும் படிச்சதுனால தான் ஒரு எண்ட் டு எண்ட் லெவலுக்கு அவங்களால எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ நாங்கள் இதை வாண்டடாகவே ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாகவும் அவங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இவங்கள மாதிரி ஒரு ரியல் ஸ்கில் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஏஐல எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ அது த்ரூ உங்களோட கரியர் க்ரோத் பெட்டர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 2 hours ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேங்க. அந்த ஃப்ரீ வெபினாரை அட்டன் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கறது புரியுதான்னு பாருங்க. எப்படி எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் எப்படி ரிசல்ட் எடுக்க முடியும்னு உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். மோர் ஓவர் ஏஐ பற்றின நிறைய ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் இன்டர்நெட்ல இல்லாததை அந்த வெபினாரில் நீங்கள் கற்றுப்பீங்க. அட் எண்ட் ஆஃப் திஸ் வெபினார் நீங்கள் என் கூட 1-to-1 கால் எங்கள் டீமோட புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த வெபினாருக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லைவ் டொமைன் பேஸ்ட் நெட்வொர்க்கிங் ஷேரிங்ல நடக்கக்கூடிய அந்த லைவ் ப்ரெசன்டேஷன் மீட்டிங்கை நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்றோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பியாண்ட் லேர்னிங் த ட்ரூ ஷேரிங் அந்த லைவ் மீட்ல நடக்கும். நீங்களும் பார்த்து கத்துக்கோங்க. தேங்க்யூ.